நெட்ஃப்ளிக்ஸில் மூவி பார்க்கலாமா? ஆமாம், ஏன் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்டார் ரேட்டிங் இல்லை? நான் சொல்கிறேன். 2017 வரைக்குமே நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லேயுமே ரேட்டிங்ஸ் இருந்தது. மூவிஸ்க்கு 3 ஸ்டார் 2 ஸ்டார் எல்லாமே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே ஒரு ஆவரேஜ் ஃபேண்டசின்ட்டு. அப்படின்னு என்ன தெரியுமா? இப்போ நான் ஒரு 3 பேர் டீ கடைக்கு போகிறோம். நான் வந்துட்டு சுகர் அதிகமாக கேட்குறேன், நீங்கள் வந்துட்டு சுகர் கம்மியாக கேட்குறீங்க, அவங்க சேர்ந்து சுகரே வேண்டாம்னு சொன்னாங்க. இப்போ அந்த டீ மாஸ்டர் நம்ம 3 பேர்த்துக்கு தனித்தனியாக தரணுமா, இல்லை ஆவரேஜாக ஒரு அளவுக்கு சுகர் போட்டு தரணுமா? தனித்தனியாக தானே தரணும். ஆனால் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் அந்த ஆவரேஜாக தான் நமக்கு தராங்க. எப்படின்னா, ஒரு கமர்ஷியல் மூவி வருதுன்னா அங்கே நிறையா பேர் வந்து பார்ப்பாங்க, ஸ்டார்ஸ் கொடுப்பாங்க, அது புஷ் ஆகும். ஆனால் அதுவே ஒரு ஃபீல் குட் மூவி, ஸ்லோ மூவி, கண்டென்ட் ஓரியன்டட் மூவினா அவ்வளோ பேர் போய் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுக்கான ரேட்டிங்ஸுமே கம்மியாக தான் இருக்கும். இதை நோட்டீஸ் பண்ண நெட்ஃப்ளிக்ஸ் தான் அந்த ஸ்டார் ரேட்டிங்கை மாற்றிட்டு ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் உள்ளே போய் பாருங்களேன், நீங்கள் ஒரு மூவி செலக்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸ் ஸ்கோர் 70, 80 காட்டும். ஸோ நீங்களும் உங்கள் பிஸ்னஸை பர்சனலைஸாக வச்சுருக்கீங்களா இல்லை காமனாக வச்சுருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.